கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இன்று மார்ச் 28ஆம் தேதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விஞ்ஞானிகள் மற்றும் மாணவர்கள் இடையே காலநிலை மாற்றத்தின் பின்னணியில் மண்வள மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிலையான மண் மேலாண்மை, மண் வளம், கார்பன் வரிசைப்படுத்தல் மற்றும் காலநிலை மாற்றம் தணித்தல் என்ற தலைப்பில் முதன்மையர் முதுகலை அறிவியல் அறக்கட்டளை சொற்பொழிவானது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் மூலம் நடத்தப்பட்டது. இந்த விரிவுரைக்கான வரவேற்புரையை மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் தலைவர் முனைவர் செல்வி வழங்கினார். இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினரான முனைவர் சோமசுந்தரம் ஜெயராமன், தலைவர் மற்றும் முதன்மை விஞ்ஞானி, இந்திய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு நிறுவனம், உதகமண்டலம், நீலகிரி, தமிழ்நாடு அவர்களை இயற்கை வள மேலாண்மை இயக்குநர் முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இவர் 10 முதுகலை, 4 முனைவர் மற்றும் 5 இளம் விஞ்ஞானிகளுக்கு வழிகாட்டியுள்ளார் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை புகழ்பெற்ற தேசிய மற்றும் சர்வதேச பத்திரிகைகளில் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமி வளமான மண்ணின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார். பல்வேறு ஆராய்ச்சி மற்றும் செயல்பாடுகள் மூலம் மண் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி மண் வளத்தை பாதுகாப்பதில் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் பங்கை விவரித்தார். காலநிலை சகாப்தத்தில் நிலையான மண் மேலாண்மை நடைமுறைகளின் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். முனைவர் சோமசுந்தரம் ஜெயராமன், தலைவர் மற்றும் முதன்மை விஞ்ஞானி, இந்திய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு நிறுவனம், உதகமண்டலம், நீலகிரி, தமிழ்நாடு அவர்கள் நிலையான மண் மேலாண்மை பற்றியும் அதன் முக்கியத்துவம் மற்றும் காலநிலை மாற்றத்தை தணித்தல் தொடர்பான சொற்பொழிவை வழங்கினார். மேலும் பங்கேற்பாளர்களின் கேள்விகளுக்கும் முதுகலை மாணவர்களின் கேள்விகளுக்கும் துல்லியமான பதில்களை வழங்கினார். மண் அரிப்பு மற்றும் சீரழிவை குறைத்தல், அதனை மேம்படுத்துவதற்கான அணுகுமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இவர் ஊட்டச்சத்து சுழற்சி மற்றும் காலநிலை மாற்றத்தை குறைத்தல் பற்றி விவரித்தார். விவசாயம், வனம், மீன்பிடி, சுகாதாரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழில்துறை போன்ற துறைகளுக்கும் நிலையான மண் மேலாண்மை அவசியம் என்று வலியுறுத்தினார். நிகழ்கால மற்றும் வருங்கால சந்ததியினருக்கு மண் வளத்தை பேணி காப்பதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இறுதியாக முனைவர் சத்யபாமா, பேராசிரியர், மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை அவர்கள் நன்றியுரை வழங்கினார்.